Please subscribe Sadhguru Sai Creations. உங்களை விட்டு தேவையில்லாத பிளாக்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் ஆகும், தேவையில்லாத பர்சன்ஸ் கிளியர் ஆகிடுவாங்க. அது போக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நியூ கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி, மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளாக்ஸை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இதை எத்தனை டைம் சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 21 டைம்ஸ். இதை சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. மணி பிளாக்ஸில் இருக்கா, இல்லை உங்களால் க்ரோ ஆக முடியலையா, இல்லை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரவே மாட்டேங்குதா, அப்படி டிஃப்ரெண்ட்டை பார்த்துட்டு இதில் செய்யுங்க. சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி நான் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வேணுங்க, ரொம்ப மணி பிளாக்காக இருக்குது, ரொம்ப பிளாக்கு, நானே என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் பிளாக்ஸ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி, மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளாக்ஸை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதை தமிழ்லாம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா சிலதை தமிழில் சொன்னால் தான் பவர், சிலதை சில லாங்குவேஜில் சொன்னால் தான் அதுக்கு பவர் இருக்கும். அதனால உங்களுக்கு டிஸ்பிளேயில் இது வரும், நான் சொல்கிற வேர்ட்ஸ் டிஸ்பிளேயில் வரும். கொஞ்சம் அதை எழுத்து கூட்டியாவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இதையே யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களை விட்டு தேவையில்லாத பிளாக்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் ஆகும், தேவையில்லாத பர்சன்ஸ் கிளியர் ஆகிடுவாங்க. அது போக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நியூ கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். தென் உங்களுக்கு நல்ல மணி அட்ராக்ஷன் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ அதுக்கான வேர்டு சொல்கிறேன் பாருங்கள். அஹ்பீசம் அப்படிங்கிற வேர்டு. அஹ்பீசம், இந்த AHBESOOM, அஹ்பீசம் அப்படிங்கிற வேர்டு. இதை எத்தனை டைம் சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 21 டைம்ஸ். இதை சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. எப்போவுமே காலையில் சொல்லணும். அப்படி காலையில் சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நைட்டு தூங்கும்போது உங்கள் பெட்டில் உட்காந்துட்டே சொல்லுங்கள், அப்படியே சொல்லிட்டு தூங்கிடுங்க, சரிங்களா? அஹ்பீசம் அப்படிங்கிற இந்த வேர்டை சொல்லுங்கள் 21 டைம்ஸு. ஃபஸ்ட்டு ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள், ஒரு 3 டைம்ஸு ப்ரீத் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 21 தடவை நான் சொல்கிறேங்கிறதுக்காக கடகடகடான்னு சொல்லிடக்கூடாது, பொறுமையாக சொல்லணும். பொறுமையாக சொல்லத்தான் எனர்ஜி உங்களுக்குள்ளே ரிசீவ் ஆகும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மணி பிளாக்ஸு, ஃபினான்ஷியல் பிளாக்ஸு கிளியர் ஆகும், சரிங்களா? அதை நீங்கள் பண்ணுங்கள். அஹ்பீசம் அப்படிங்கிற வேர்டு. ஓகே, ரெண்டாவது வேர்டு பெலஸ். BELLEUS, பெலஸ். பெலி அஸ் அப்படின்னு சொல்லலாம், பெலி அஸ். இதை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மணி பில்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ மல்டிப்ளை ஆகணும் இல்லையா? ஒன்ஸ் உள்ளே வருது, அதை அப்படியே வச்சு யூஸ் இல்லைல்ல, அதை மல்டிப்ளை பண்ணணும்ல, அதுக்காக இந்த வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தென் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா மணி க்ரோ ஆகணும், உங்களுடைய கரியரில் க்ரோத் நிறையா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூனிவர்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். யூனிவர்ட், UNIVERT, யூனிவர்ட். ஸோ இந்த 3 வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு திங் உங்களுடைய எனர்ஜி கிளியர் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுடைய நெகட்டிவிட்டி போகிறதுக்கு அஹ்பீசம்ங்கிற வேர்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெலி அஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன். அது உங்களுடைய மணி ஃப்ளோவை பில்ட் பண்ணுறதுக்கு. மூணாவது யூனிவர்ட். ஸோ யூனிவர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்காக நான் 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ஒரு 21 டேஸ் கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் ஆகும் பண்ணுறதுக்கு. ஒன்றா காலையில் எழுந்த உடனே பண்ணுங்கள், இல்லைன்னா தூங்க போகும்போது இந்த வேர்ட்ஸை நீங்கள் சொல்லிவிட்டு 3யுமே ஒட்டுக்கா சொல்லணுமானா கிடையாது, அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு வேர்டை மட்டும் உங்களுக்கு எது மெஜாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ மணி பிளாக்ஸில் இருக்கா, இல்லை வந்து உங்களால் க்ரோ ஆக முடியலையா, இல்லை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரவே மாட்டேங்குதா, அப்படி டிஃப்ரெண்ட்டை பார்த்துட்டு இதில் செய்யுங்க. மணி வந்து பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கீங்க, ஆனால் நல்ல ஒரு ஒர்க் நடக்குது, மணி பிளாக் ஆகுதுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன வேர்டு அக்பிசம் யூஸ் பண்ணுங்கள். மணி வந்து மல்டிப்ளை ஆகலை எங்களுக்கு, அதாவது வந்த பணம் அப்படியே தங்கிடுதே தவிர செலவாயிருப்போது, வீணாக செலவாகி போயிடுது அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து பெலை ஆஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து நல்லா மல்டிப்ளை ஆகணும், க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிவர்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சக்தியுள்ள வார்த்தைகள். இது சாதாரணமாக நினச்சி விட்டுற வேண்டாம், எல்லாருமே பயன்படுத்துங்க. அடுத்த பதிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.